ஹலோ! இன்னைக்கு என் கூட சேர்ந்து நாங்கள் கிராக்கோவிலேருந்து ஜாக்கோபனா போய் அங்கே என்ஜாய் பண்ண அனுபவத்தை தான் நீங்களும் ரசிக்க போகிறீங்க. ரொம்பவே அழகான வீக்கெண்டுக்கான இடமா இருந்தது. கிராக்கோவிலேருந்து ஒரு நல்ல வீக்கெண்ட் ட்ரிப் பண்ணணுன்னா ஜாக்கோபனா ரொம்ப நல்ல இடம். இதை போலாண்டோட வின்டர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. மலைப்பிரதேசம். ரயில்லையே நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ரயில் அடிக்கடி கிராக்கோவிலேருந்து இருக்குது. கிராக்கோ மெயின் ஸ்டேஷன்லேருந்து ரயில்கள் ரெகுலராக இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சுமார் 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம் ஆகும் கிராக்கோவிலேருந்து ஜாக்கோபனா ரீச் ஆகிறதுக்கு. அந்த பயணமே ரொம்ப அழகானதாக இருக்கும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற எல்லா இடமுமே ட்ரெயின்லேருந்து கேப்சர் பண்ண ஆன் த வே டு ஜாக்கோபனா இடங்கள் தான். எப்படி நேச்சரோட அந்த வீடுகள் இடையிடையே இருக்கிறது அவ்வளோ அழகான காட்சியாக இருந்தது. கண் அதிலிருந்து எடுக்கவே முடியலை. யாராச்சும் இந்த வீடுகளுக்கெல்லாம் நம்மளை இன்வைட் பண்ண மாட்டாங்களான்னு ஒரு அல்ப ஆசையும் தான் இருந்தது. அப்போ சில்லுன்னு காற்று, அழகான ட்ரெயில் பயணம், இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஜாக்கோபனா ரீச் ஆயிட்டோம். ஜாக்கோபனா ஸ்டேஷனில் இறங்குனதும் பக்கத்துலேயே ஒரு நல்ல பார்க் இருக்குது. அதை காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக போகலை. நாங்கள் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் கூட சேர்ந்து போனோம். நண்பர்கள் கிடைக்கிறதே ரொம்ப அருமையான விஷயம். அதுவும் கடல் கடந்து வேறொரு நாட்டில் இருக்கும் போது நம்ம ஊர் மக்களை பார்க்குறது இன்னும் தனி சந்தோஷம். அப்படி கிராக்கோவில் எங்களுக்கு அமைஞ்ச நண்பர்கள் கூட தான் இந்த பயணமே நடந்தது. அவங்கெல்லாம் முன்கூட்டியே அங்கே ரீச் ஆயிட்டாங்க. நானும் என் கணவரும் கொஞ்சம் லேட் ஆனதுனால அடுத்த ட்ரெயினை பிடிச்சி போகிறது மாதிரி தான் இருந்தது. ஸோ சீக்கிரமே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் அவங்கள வெயிட் பண்ண வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஒரு குட்டி வாக் எடுத்துகிட்டு அப்படியே கூடிய சீக்கிரமே அந்த பார்க்குக்கு ரீச் ஆக போகிறோம். அங்கேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக பார்க்குக்கு வந்துட்டோம். ரொம்பவே பெரிய பார்க். அவ்வளோ பசுமையாக சுற்றியும் மலை சூழ்ந்து இருக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அங்கங்கே அந்த மிஸ்ட் தெரிஞ்சிட்டு இருக்கிறது, அது எல்லாமே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இதோ நம்ம மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப குஷியாக ஆடிட்டு இருக்கிறாங்க. கூடவே எங்களுக்கு பசியும் சேர்ந்து வந்துருச்சு. சும்மாவே குளிருக்கு சீக்கிரம் பசிச்சிரும். அதனால் 12:30 மணினாலும் பயங்கர பசியாக இருந்தது. அழகாக அவங்கவுங்க வீட்டில் இருந்து பிக்னிக்னே உரித்தான புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒரு புடி பிடிச்சிட்டு தெம்பா அடுத்த இடம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா சீக்கிரமே பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்தா தான் ஈவினிங் ரிட்டன் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் இல்யூஷன் ஹவுஸ். இல்யூஷன் ஹவுஸ் போத் கிட்ஸ் அடல்ட்ஸ் 2 பேருக்குமே சேர்ந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருந்தது. ஈஸியாக ஒரு 30-45 மினிட்ஸ் பர்ஃபெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம். இங்கே ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ், மிரர்ஸ், ஹோலோகிராம்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரிக்ஸ், இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பிளெண்டில் இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகும்போது கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இந்த இடம் இல்லைன்னே சொல்ல முடியும். ஸோ ஸ்பெஷலி ஒரு டில்டட் ரூம் உண்டு. அது கிராவிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற இடம். அங்கே தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், எஸ்பெஷலி அடல்ட்ஸ். ஏன்னா அந்த டில்டட் ரூமில் எப்படி கிராவிடேஷ்னல் புல் அழகாக ஒர்க் ஆகுதுன்றத நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதை நான் சொல்லும் போது தெரியாது, கண்டிப்பாக நீங்கள் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.
இதுதான் நான் சொன்னேன் அந்த டில்டல் ரூம் கிராவிடேஷனல் புல்லோட. முடிச்சாச்சு. இப்போ இமீடியட்டாக மலை மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கு நாங்கள் 3 ஃபேமிலிஸும் சேர்ந்து ரெண்டட் கார் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஜாக்கோபானா போகிறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம்னா இந்த குபாவுக்கா மலை தான். இந்த மலை பிரம்மாண்டமான ஒரு வியூவில் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ஒரு தோட்டாதரணி ஆர்ட் மாதிரி இருந்தது. ரியலானே நம்ப முடியலை. இந்த மலை சம்மரில் இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் அழகாக இருக்கும் இன்னும் வின்டரில் வரும்போது. ஃபுல்லாக பனி மூடி நம்ம காஷ்மீர் மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஒரு புது வெள்ளை மலை பேக்ரவுண்டில் போட்டால் அதுக்கு ஆப்டாக பொருந்தும். இங்கே இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடு தான். இந்த ஸ்லைடு யாக்கோபானா நகரத்துக்கு மேலே இருக்கிற குபாவுக்கா மலையிலேயே இருக்குது. மேலே போகணுன்னா நம்ம வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரெண்டட் காரும் எடுத்துக்கலாம், ட்ரெயினும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. மலை மேலே போனதும் இந்த சுவாரஸ்யமான ஸ்லைடை நாங்கள் என்ஜாய் பண்ணணும். இது 3 நிமிஷம் ஸ்லைடுனாலும் சிரிப்பு, அதிர்ச்சி, சுவாரஸ்யம், இந்த அழகான மலையை ரசிச்சுக்கிட்டே இது எல்லாமே கலந்து நமக்குள்ளே ஓடும். நீங்களே வந்துட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு நீங்கள் இது வந்துட்டு இந்த ஒரு ஸ்லைடை கண்ட்ரோல் பண்ணலாம். வேகமாகவும் போய்க்கலாம், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இந்த ரைடு எல்லா வயசில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். சின்ன பசங்க பெரியவங்களோட சேர்ந்து போய்க்கலாம். பகலில் போனால் சூரிய ஒளி, இந்த மலைக்காட்சி அதிசயமாக இருக்கும். சாயங்காலம் போனால் இன்னும் யாக்க போனால கீழே எறிகிற விளக்குகள்லாம் ரொம்ப அழகாக ஒளிரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனது ஒரு மத்தியான டைமில். அதனால் யாக்கோபானா போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்லைடில் மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரைடு அவ்வளோ பிடிச்சி போய் ஒரு டைம் இல்லை, செகண்ட் ரவுண்டும் நாங்கள் எல்லாருமே போனோம். சரி, சந்தோஷமாக இந்த ஸ்லைட் ரவுண்டை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இதெல்லாம் கொஞ்சம் நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டும் இருந்தது. நம்மளை அங்கேயே ஃபோட்டோ எடுத்து விண்டேஜ் ஸ்டைலில் நம்மளை நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி தராங்க, நம்ம நியூஸில் இடம் பெற்ற மாதிரி. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்தது. அதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இங்கே நீங்கள் பார்க்குற அழகான இந்த வீடுகள் வுடன் ஹவுசஸ், இதை கோரல் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. சதர்ன் போலாண்ட், அதாவது இந்த ஜாக்கோபானாவில் இருக்கிற மலைவாழ் மக்கள் அவங்களுக்குன்னே உரித்தான இந்த கோரல் ஆர்கிடெக்சரில் தான் எல்லா வீடுகளையும் கட்டுறாங்க. இதை பனியிலேருந்து அப்புறம் அதிக வெயிலிருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே பார்க்குற எல்லா அழகான வீடுகளும் வுடன் ஆர்கிடெக்சராக தான் இருக்குது, அந்த கோரல் ஸ்டைலில்.
இதோ நம்ம ஜாக்கோபானா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ ட்ரெயின் ஏறி 3 ஃபேமிலியும் கிராக்கோவுக்கு இன்னும் ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆயிடுவோம். சுமார் நைட்டு 10 மணிக்கு ரீச் ஆயிடுவோம். இப்போ மணி 7. இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த அழகான காட்சிகளை பார்த்து என்னோட ரசிங்க. ட்ரெயின் ஏறியாச்சு. இன்னும் 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் இன்னும் அதிக சிரிப்பு, அதிக அரட்டை, அதிக இயற்கையான சூழல் காட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க போகிறோம். யாக்கோபானிலிருந்து கிராக்கோவுக்கு. இன்னும் பல அழகான வீடியோக்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட இணைஞ்சிருங்க தேடல் உலகத்தில்.